நேயர்களே, இன்றைக்கு நம்ம மாற்று குரலுக்கு மத்திய கிழக்கினுடைய போர் களச்சூழல்ல ஒரு 10 கண்டிஷனை ஈரான் போட்டிருக்கிறாங்க. நேற்று அமெரிக்க அதிபர் பேசுகின்ற போது நாளை புதன்கிழமை காலை வரை அமெரிக்க அதிபர் டைம் கொடுத்தார். இல்லை என்றால் ஒட்டுமொத்த ஈரானை நான் நாசம் பண்ணிடுவேன் அப்படின்னு அமெரிக்க அதிபர் சொன்னார். இதற்கிடையில ஒரு 10 கண்டிஷனை ஈரான் சொல்லியிருக்கு. உண்மையிலேயே இந்த 10 கண்டிஷன் ஏற்றுக்கொண்டால்தான் சமாதானம் என்பது வேறு விஷயம். அமெரிக்காவினுடைய அதிபருடைய மிரட்டல்களுக்கும் அவனுடைய கேவலமான பேச்சுகளுக்கெல்லாம் நாங்கள் நெவர் கன்சிடர், ஒருபோதும் அதை ஏற்றுக்கொண்டதும் இல்லை, இனி ஏற்றுக்கொள்ள போவதும் இல்லை. பைத்தியக்காரத்தனமாக அமெரிக்க அதிபர் கேவலமாக அவரை பற்றி அவர் என்ன பேசுகிறாருங்கிறத அமெரிக்காவுடைய செனட் சபையை காரி துப்புகிற அளவிற்கு ஒரு நாட்டினுடைய சூப்பர் பவருடைய தலைவன் கெட்ட வார்த்தையில் அசிங்கமாக பேசுகிறாருன்னா அவருடைய தரம் தகுதி எப்படி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு அறிந்து கொள்வதற்கு அதிக காலம் தேவைப்படாது. அது ரொம்ப முக்கியமாக நாம் அதை கவனத்தில் வைத்து கொண்டு செயல்பட வேண்டும். பாகிஸ்தானிடத்தில் ஈரான் 10 கோரிக்கைகளை வைத்திருக்கிறது. அந்த 10 கோரிக்கைகளை நான் உங்கள்கிட்ட இப்போது பீஸ், ஒரு ரீகன்சிலியேஷன், அமிக்கபிள் செட்டில்மெண்ட், அதாவது இட் இஸ் சோ கால்ட் சீஸ்ஃபயர். எந்த மாதிரி சீஸ்ஃபயர் என்றால் இந்த 10 பாயிண்ட்ல அவர்கள் முதலிலே ஈரான் மீது மீண்டும் எந்த நிலையிலும் தாக்கப்பட மாட்டோம் என்பதற்கான உத்தரவாதத்தை அமெரிக்க மற்றும் அதன் நட்பு நாடுகள், உலக நாடுகளின் கேரண்டியோடு எங்களுக்கு தரணும். பாயிண்ட் நம்பர் 1, எந்த நிலையிலும் இனி ஈரானை தாக்க மாட்டோம், போர் செய்ய மாட்டோம் என்பதையெல்லாம் அமெரிக்காவும் அதனுடைய கூட்டாளிகளும் உலக நாடுகளின் கேரண்டியோடு எங்களுக்கு தந்தால் நாங்கள் இந்த போர் நிறுத்தம் குறித்து யோசிப்போம். பாயிண்ட் நம்பர் 1. இரண்டாவது பாயிண்ட், இந்த போர் நிறுத்தம் என்பது இது மட்டுமல்ல, ஒரு நிரந்தரமான போர் நிறுத்தத்திற்காக இருக்கணும். இப்போ தாக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றது மட்டுமில்லை, இரண்டாவது இது பெர்மனன்ட் சொல்யூஷனாக இருக்கணும். போரை நடத்திக்கிட்டு அப்புறம் ஒரு மாதம் 5 மாதம் கழித்து போர் செய்கிறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. முதலாவது, உலக நாடுகளும் அமெரிக்கர்களும் போர் செய்ய மாட்டோம் எங்களோடு. இரண்டாவது, இந்த போர் செய்ய மாட்டோம் என்பது இன்றைக்கு மட்டுமல்ல, என்றைக்கும் போர் செய்ய போவதில்லை என்கிற ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷனாக இருக்கணும் என்று ஈரான் தரப்பில் இரண்டாவது கண்டிஷன். மூன்றாவது கண்டிஷன், லெபனானில் இருக்கும் பொதுமக்களின் மீது இஸ்ரேலுடைய அந்த கொடூரமான தாக்குதலை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். இந்த சீஸ்ஃபயரில் அவர்கள் கொள்ளுகிறது மிக முக்கியமாக, இந்த சீஸ்ஃபயரில் லெபனானில் இருக்கும் மக்களின் மீது இது போன்ற தாக்குதல்களை நாங்கள் எப்போதும் நடத்த மாட்டோம் என்பதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். நான்காவது, ஈரான் மீதான அனைத்து அமெரிக்க தடைகளையும் நீக்கணும். என்னென்ன பொருளாதார இதுவரைக்கும் 47 வருஷமா போட்டிருக்கீங்களோ அவ்வளவு தடையும் நீங்க நீக்கணும். ஈரான் மீது அமெரிக்கா விதித்துள்ள பொருளாதார தடையை முழுமையாக நீக்க வேண்டும். ஐந்தாவது, ஈரான் நட்பு நாடுகளுக்கு எதிரான அனைத்து பிராந்திய தாக்குதல்களையும் போர்களையும் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். அதாவது ஹமாஸுக்கு எதிரான போர், அதை போன்று ஹவுதிகளுக்கு எதிரான போர், அதை போன்று ஹிஸ்புல்லாவுக்கு எதிரான போர், இதை எல்லாவற்றையும் முடிவு கொண்டு வந்துடணும். எல்லாம் உட்கார்ந்து பேசி எல்லாத்துக்கும் ஒரு சமாதானமான தீர்வு. உன் எல்லையில் நீ இருந்துக்கோ, ஏன் எல்லையில் நான் இருந்துக்கோ, அப்படின்னால் பலஸ்தீனத்திற்கு விடுதலை அவர்கள் கோருகிறார்கள். ஆறாவது, இதற்கு பதிலாக இதெல்லாம் நடந்த பிறகு நாங்கள் ஹெர்மூஸ் ஜலசந்தியை திறந்துடும். அப்புறம் வழக்கம் போல யூஸ்வலா வண்டி போகலாம் வரலாம். இதெல்லாம் நடந்தால் போர் செய்ய மாட்டேன், இனி எப்போதும் தாக்க மாட்டேன், நட்பு நாடுகளை தாக்க மாட்டோம், பிரச்சனைகளை தீர்வு கொண்டு வர வேண்டும். இது எல்லாம் நடந்தால் ஈரான் ஹெர்மூஸ் ஜலசந்தியை திறக்கும். இதே போல் ஏழாவது, இது 6, ஏழாவது, ஹெர்மூஸ் வழியாக செல்லும் ஒவ்வொரு கப்பலுக்கும் $2 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் விதிக்கப்படும். ஏன்னா அந்த பணத்தை வச்சு தான் எங்க நாட்டை நாசமாக்கி இருக்கிறான், அதை நாங்கள் மறு உருவாக்கம் செய்யணும். ஸோ எங்களுக்கு 2 மில்லியன் அமெரிக்க டாலர்களை ஈரான் கட்டணத்தை விதிக்கும். 2 மில்லியன் என்றால் அமெரிக்க டாலர் இல்லை, யுவான்ல வாங்குவாங்க, அதுக்கு ஒப்பான தொகை. 1 மில்லியன் என்பது இன்னைக்கு இந்திய மதிப்பிற்கு கிட்டத்தட்ட 9.5 கோடி ரூபாய் 1 மில்லியன். அப்போ 2 மில்லியன் என்பது 19 கோடி ரூபாய் அவங்க வசூல் பண்ணுவாங்க. இந்த கட்டணங்கள் ஓமன் நாட்டோடு பகிர்ந்து கொள்ளும். இது ஓமனுக்கும் இதில் பங்கு வச்சுக்கிறாங்க. 8வது பாயிண்ட், நாங்கள் மட்டும் இதை எடுக்க மாட்டோம். 7வது பாயிண்ட் 2 மில்லியன். 8வது பாயிண்ட், இந்த கட்டணங்களை நாங்கள் மட்டும் எடுக்க மாட்டோம், அதில் பங்குதாரராக இருக்கும் ஓமனுக்கும் நாங்கள் பகிர்ந்து கொள்வோம்
9வது பாயிண்ட், ஹெர்மூஸ் வழியாக உலக நாடுகளில் கப்பல் பாதுகாப்பாக செல்வதற்கான எல்லாவித புரோட்டோகால், அந்த எல்லாவற்றையும் விதிகளுக்கு உட்பட்டு ஈரான் வழங்கும். இப்படிதான். ஏன்னா ஹெர்மூஸ் வந்து இட்ஸ் அவர் ஓன் டெரிட்டோரி, இட் இஸ் இன்டகிரேட் பார்ட் ஆஃப் ஈரான். 10வது, ஈரான் ஹெர்மூஸ் கட்டணங்களை இழப்பீடுகளுக்கு பதிலாக புனரமைப்பு பயணிகளுக்கு பயன்படுத்தும். இந்த கட்டணத்தை வாங்கி நாங்க புனரமைப்பு செய்யணும். எங்க போர்ல அழிஞ்சிட்டோம்ல, ஏராளமான அழிவு. இந்த கட்டமைப்புகளை எல்லாவற்றையும் நாங்கள் புனரமைக்க வேண்டும் என்றால் இது எங்களுக்கு இருக்கணும். இப்படி ஈரான் தரப்புல 10 அம்ச திட்டத்தை முன்வைத்துள்ளது. இந்த நிலையில் ஈரானோடு அதிபர் ட்ரம்ப் கொடுத்துள்ள கெடு நாளை புதன்கிழமை காலைக்குள் முடிவடைகிறது. அதற்கு பிறகு அமெரிக்கா கனவிலும் எண்ணாத பெரும் தாக்குதலை நடத்தப் போவதாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆக இந்த 20 மணி நேரத்தில் என்ன நடக்கும், என்ன நடக்க போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஹெர்மூஸ் வளைகுடாவை மட்டுமல்ல, ரெட் சி செங்கடல் பகுதியிலும் கூட ஒரு தாக்குதல் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான அபாயகரமான ஒரு சூழல் காணப்படுகிறது. எல்லாவற்றையும் சொல்லி அமெரிக்க அதிபர் எதையும் கவலைப்பட மாட்டோம், எதையும் பற்றி நான் யோசிக்க மாட்டேன் அப்படின்ட்டு அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அமெரிக்க அதிபருடைய இந்த நடவடிக்கைகள் ஒரு கொடூரமான, ஒரு உளவியல் ரீதியாக அவர் மனோநிலை பாதித்தவராகத்தான் உலகம் மட்டுமல்ல அவர் நாட்டில் இருக்கக்கூடிய எல்லோரும் பார்க்கிறார். ஆட்சிக்கு வந்து இவ்வளவு காலமும் அவருடைய பேச்சு, அவருடைய நடவடிக்கை, அவருடைய செயல் திட்டங்கள், அவருடைய எல்லா விஷயமுமே ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு. ஒரு மிகச்சிறந்த ஒரு தேசமாக பார்க்கிற அமெரிக்கா மிக மோசமான ஒரு ஆட்சியின் கீழ் இருந்தது என்கின்ற கருப்பு வரலாறு வந்து நீக்கவே முடியாது. அந்த அளவிற்கு மக்களை கொலைகள் செய்த ஒரு பெரிய பாவம் அமெரிக்கா, ஒரு பாவியாகத்தான் அமெரிக்காவை மக்கள் பார்ப்பார்கள். காரணம், இந்த இஸ்ரேல் கூட சேர்ந்துதான் இவ்வளவு தாக்குதலை பலஸ்தீனத்தில் நடத்தினார்கள், ஈரானில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள், லெபனானில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள், சிரியாவில் நடத்தினார்கள். எங்கெல்லாம் தேருமோ எல்லா இடங்களிலும் இந்த போரில் வந்து நாங்கள் பாலத்துக்காக எத்தனையோ பாலம் கட்டிடுவோம். ஆனால் இந்த நேரம் அமெரிக்காவை நாங்கள் சும்மா விட போகிறதில்லை என வலிமையாக ஈரானுடைய குரல் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராகச்சின் மூலம் வலுப்பெற்றிருக்கிறது. காரணம் என்னவென்றால் அவர்களுடைய பாதிப்பு அந்த அளவிற்கான பாதிப்பு, சாதாரண பாதிப்பு அல்ல. ஆக இந்த 10 அம்ச கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்வது அவ்வளவு சாத்தியமானதாக இல்லை. இருந்த போதிலும் என்ன நடக்கிறது, நாளை காலை இந்திய நேரப்படி 10 மணிக்குள் அதிகபட்சமாக அமெரிக்க நேரம், நாளை மாலை அமெரிக்க நேரத்தை தாண்டி இந்திய நேரத்திற்குள் ஏராளமான தாக்குதல்களுக்கு நேரம் கொடுத்து போரை ஒத்திவைத்த டொனால்ட் ட்ரம்ப் நாளை என்ன செய்ய போகிறார்? மருத்துவமனையில் படுக்க போகிறாரா அல்லது இன்னும் என்ன செய்ய போகிறார்? பொறுத்திருந்து அடுத்த செய்தியில் உங்களுக்கு நான் சந்திக்கிறேன். நன்றி.